தமிழகத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் முறை பரவலாக கடைபிடிக்கப்படப்படுகிறது. ஆனால் பாம்புக்கு திதி கொடுக்கும் முறை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. அமாவாசை உள்ளிட்ட குறிப்பிட்ட தினங்களில் நம் முன்னோர்களை திருப்திப்படுத்துறதுக்கும் அவர்களோட நினைவாக கோயில் இல்லை குளம் உள்ளிட்ட நீர்நிலையில் போய் திதி கொடுப்பது வழக்கம். தமிழகத்தில் இந்த முறை பரவலாக கடைப்பிடித்து வருகிறது. ஆனால் பாம்புக்கு திதி கொடுக்கும் முறை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? ஆமாங்க. இங்கே ஒரு திருத்தலத்தில் பாம்புகளுக்கு திதி கொடுக்கப்படுகிறது. இதன் மூலம் சர்ப்பதோஷம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவிலை நோக்கி பயணிப்போம் வாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் மேங்களூரில் அமைஞ்சிருக்கு. குக்கே சுப்பிரமணிய கோவில் தாங்க. இந்த கோயிலில் பாம்புகளுக்கு திதி கொடுக்கும் வழக்கம் இருக்குது. எப்படி திதி கொடுப்பதன் மூலம் முன்னோர் சாபமும் சர்ப்பதோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கையில் தான் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நயன்தாராவும் விக்கியும் இந்த கோயிலுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, கஷ்யப முனிவர் அவரோட மனைவி கத்ரு வினதை அப்படி 2 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்தின் காரணமாக 2 பேருக்கும் சர்ச்சை நிலவி இருக்குது. இருவரும் இங்கே யார் கருத்து பெருசு அப்படின்னு வாதம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி யாருக்கு சரி அப்படின்றத முடிவெடுக்கப்பட்டு அவங்க இவங்களுக்கு அடிமையாகணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா கத்ரு தோல்வியுற்றுறாங்க. ஒப்பந்தப்படி கத்ருவும் அவங்களோட குழந்தைகளும் நாகங்களும் வினதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. வினதையின் மகனான கருடன் நாகங்களுக்கு துன்பங்களை விளைவிச்சதாகவும், பாதிக்கப்பட்ட நாகங்கள் வாசுகி அப்புறம் 5 தலை நாக அம்மையாரின் தலைமையில் குமரதாரா நதி அருகில் இருந்த கோயில் மறைந்து கொண்டிருக்கிறது. அங்கே தங்களை காக்கும்படி சுப்பிரமணியரை வழிபட்டு செய்திருக்காங்க. சுப்பிரமணியரை நாகங்களை காப்பாற்றியிருக்கிறாரு. இதற்கு நன்றி கடனாக வாசுகி அவங்களோட 5 தலை விரித்து சுப்பிரமணியருக்கு குடையாக்கி இந்த அடிப்படையிலேயே குமாரதாரா நதியில் ஆதி சுப்பிரமணியருக்கு கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறதுங்க. சேவல் கொடி வைத்துள்ள இத்தலத்தை ஒட்டி வல்லூஸ் அப்படின்ற இடத்துல குகையில் பார்வதி அருள் பாலிக்கிறாங்க. அதான் இப்போ நான் காமிச்சிட்ருக்க குகை. சமஸ்கிருதத்தில் இத்தலத்தை குசிஷி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பின்னர் குஷி அப்படின்னாயி குக்கின்னு மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது குக்கி சுப்பிரமணியம் அப்படின்ற பேரில் கூறப்பட்டு வருது. கர்நாடகாவில் உள்ள முருகன் கோயில் வழிபாட்டில் இந்த தலம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. பல யுகம் கண்ட கோவிலாக இத்தலம் விளங்குது. முருகப்பெருமான் தாரகாசுரனை அழித்த பின்ன தனது வேலில் இருந்த ரத்தத்தை கழுவுறதுக்காக இந்த கோயிலில் குமரதாரா நதிக்கு வந்திருக்கிறதாகவும் புராணம் சொல்லுது. பரசுராமர் தன் தாயை கொன்ற பிறகு அந்த பாவம் நீங்கிறதுக்கும் இந்த குமரதாரா நதியில் நீராடி இருக்கிறதா வரலாறு இருக்குங்க. பாம்புகளை காத்து அருள் புரிந்தவர் அப்படின்றதுனால இந்த முருகருக்கு குக்கி, அதாவது ராகு கேது தோஷம் நீங்கி பக்தர்கள் இங்கே வழிபடுறதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. கால சர்ப்ப தோஷம் நிவர்த்திக்கு இங்கே சிறப்பு பூஜை நடத்தப்படுது. இங்கே பாம்புக்கு திதி கொடுத்தல் பித்ரு கடனை செலுத்திய பலனை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பெரியவங்க இதை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. குக்கே சுப்பிரமணிய கோயில் சர்ப்பதோஷ ஹோமம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. 2 நாள் இங்கேயே தங்கி இருக்கணும். முதல் நாள் சர்ப்ப விக்கிரகம் முட்டை கோதுமை மாவில் செய்யப்பட்டு 2 பாம்புகள் கலச தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்பட்டு 2வது நாள் கங்கா பூஜை செஞ்சு நாகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பால் ஊற்றி வழிபாட்டு செஞ்சு வந்துட்டுருக்காங்க. குக்கே சுப்பிரமணிய கோயிலுக்கு அருகிலே ஆதி சுப்பிரமணிய கோயிலும் இருக்குது. வால்மீகா அப்படின்ற ஒரு புற்று இந்த கோயில் கருவறையிலேயே காணப்படுது. மிக புராதனமான இந்த புற்று வடிவங்கள் ஆதிசேஷன் மற்றும் வாசுகி அப்படின்னு வணங்கப்படுது. மேலும் இக்கோயிலை சுற்றியுள்ள பசுமையான காடுகளும் மலைகளும் அருவிகளும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பயணத்தை ஆன்மீக பயணமாக மட்டும் இல்லாமல் பசுமை சூழலை கண்டு ரசிக்க ஏற்ற தலமாகவும் இந்த இடம் இருக்குங்க. இந்த மூலவர் சிலை முருகன் தலை மீது 5 தலை நாகம் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாங்க. டிசம்பர் மாதத்தில் 3 நாட்கள் குமாரதாரா ஆற்றில் புனித நீராடி முருகனை வழிபட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குக்கி சுப்பிரமணிய சுவாமி கோயில் நடைபெறும் சர்ப்ப சம்ஹார பூசை அப்படின்றது நாகதோஷ நிவர்த்தி பரிகார பூஜையாக சிறப்பான பூசையாக செயல்படுது. மேலும் ஆஸ்லேஷ நட்சத்திரம் நாளில் செய்யப்படுறது நாகதோஷ நிவர்த்தி பரிகார பூஜை இங்கே சிறப்பாக நடைபெறும். கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை மற்றும் மகா சிவராத்திரிலாம் இங்கே எப்பவுமே அனுஷ்டிக்கப்படுதுங்க. எல்லோரும் பெங்களூருக்கு போகும்போது ஒரு தடவை இந்த மாதிரி சோம்பார்பேட் இந்த மாதிரி இருக்கிற மலை பிரதேசங்களுக்கு போயிட்டு வரலாம். இங்கே இருக்கிற நீர்நிலைகள் ரொம்ப கண்ணாடி மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கும். சுப்பிரமணிய சுவாமி கோயில் மேங்களூர்லேருந்து 105 கிலோமீட்டர் தூரத்துலையும் பெங்களூர்லேருந்து 317 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. ரயில், பேருந்து, சிற்றுண்டு அப்புறம் வாடகை வண்டிகள் மூலம் எளிதில் இங்கே அடைஞ்சிடலாம்.
சுப்பிரமணியம் ரோடு புகைவண்டி நிலையத்திலேருந்து 15 மினிட்ஸ் வந்து இந்த பயணத்துக்கு மேற்கொள்ளலாம். பக்தர்கள் வந்து கோயிலுக்கு செல்றதுக்கு முன் வந்து கோயிலுக்கு அருகில் ஓடுற குமரத்தாரா அப்படின்ற நதியில் புனித நீராடி விட்டு குக்கி சுப்பிரமணிய சுவாமிக்கு செல்வது ஐதீகம். மேலும் கோயில் முன் மண்டபத்தில் கற்பகிரகத்தில் நடுவில் உள்ள கருடன் வெள்ளி தூணை வந்து வலம் வந்து அந்த தூணில் பொதிந்துள்ள கருடனை வழிபட்டால் சர்ப்பங்கள் வெளிப்படும் விஷயத்தை வந்து எதிர்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. டிசம்பர் மாதத்தில் தான் இக்கோயிலில் மூலவர பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் வாழை இலையில் விருந்து உணவு உண்ட பின் அந்த வாழை இலையில் வந்து வரிசையாக பரப்பி அதன் மேலே வந்து அங்க பிரதட்சணம் செய்தால் நமக்கு வந்து நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்தர்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி புராண கதைகள் பற்றி மேலேயே சொல்லிட்டேன். தாரகாசுரன், சூரபத்மன் மற்றும் கொடிய அசுரர்களை வந்து போரில் வென்ற பின் சுப்பிரமணியர் வந்து இந்த தன் அண்ணன் கணபதி மற்றும் மற்றவர்களுடன் இக்குமாரமலையில் தங்கியிருக்கிறாரு. அப்போது தேவர்கள் தலைவன் இந்திரன் மற்றும் மற்ற தேவர்கள் வந்து சுப்பிரமணிய சுவாமியை மகிழ்ந்து வரவேற்றிருக்கிறாங்க. இந்திரனும் மகளான தேவசேனாவை சுப்பிரமணிய சுவாமிக்கு திருமணம் செய்து கொடுக்க இந்திரன் விரும்பியிருக்கிறாரு. இந்திரனின் விருப்பத்தை நிறைவேற்றிய சுப்பிரமணிய சுவாமி தேவசேனாவை மணந்திருக்கிறாரு. இத்தேவ திருமணம் குமாரமலையில் நடந்திருக்கு. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் மற்றும் இதர தேவர்கள் இங்கேயே வந்து எழுந்தருவி தேவசேனா உடனாய சுப்பிரமணிய சுவாமிக்கு மங்கள வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு முதல் இது தேவசேனா உடனாய சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு எழுந்திருக்கிற பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிற இடமா இந்த இடம் வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. முக்கிய சுப்பிரமணிய கோயிலுக்கு அருகில் உள்ள சுற்றுலா தலங்கள் இயற்கை அழகு மற்றும் பிற மத தலங்களின் கலவையாக வழங்குது. அவற்றில் பல நடந்து செல்லும் தூரத்திலேயே அல்லது சிறிது தூரத்திலே பயண தூரத்திலேயோ அமைந்திருக்கும். அருகில் உள்ள சுற்றுலா தலங்கள் நடந்து செல்லும் தூரத்திற்குள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆதி சுப்பிரமணியர் கோயில் பிரதான கோயிலுக்கு அடுத்ததாக அமைந்திருக்கு. இந்த தலம் வாசுகி மற்றும் ஆதிசேஷர் ஆகிய நாகங்கள் கடவுளின் பிரதிநிதியாக வணங்கப்படும் எறும்பு புற்றுகளின் தாயகமாகவும் இருக்குது. குமரதாரா நதி ஸ்நானகர்த்தா புனிதமானதாகவும் சுத்திகரிக்கப்பட்டதாகவும் கருதப்படுவதால் பிரதான கோயிலுக்கு நுழைவதற்கு முன்பு அருகிலுள்ள இந்த நதியில் சுத்தமான பாயும் நீரில் யாத்ரீகள் பெரும்பாலும் புனித நீராடி வருகிறார்கள். பிளத்வாரா குகை பிரதான குகைகளுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள இந்த சிறிய குகை புராண கருவனின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க பாம்பு கடவுள் வாசுகி மறைந்திருந்த இடமாக நம்பப்படுது. குமார பர்வத மலையேற்றம் கர்நாடகாவின் மிக உயரமான சிகரங்களில் ஒன்றான குமார பர்வத சிகரத்திற்கு செல்லும் சவாலான மலையேற்றம் இது. கோவிலுக்கு அருகிலிருந்து தொடங்குகிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மூச்சடக்கக்கூடிய காட்சிகளை வழங்குகிறது மற்றும் அனுபவம் வாய்ந்த மலையேற்றக்காரர்களுக்கு ஒரு கடினமான முழு நாள் செயலாக இருக்கும். அருகில் பார்த்திங்கன்னா தர்மஸ்தலா, அப்புறம் பிஸ்லி காட்காட்சி முனை, அப்புறம் மஞ்சரபாத் கோட்டை, மல்லல்லி நீர்வீழ்ச்சி, அப்புறம் சக்லேஷ்பூர் பக்கத்தில் இருக்கிற மலைவாச தலமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது காஃபி மற்றும் மசாலா தோட்டங்கள் வந்து இந்த பக்கத்தில் நிறையா இருக்கும். நீர்வீழ்ச்சிகள் அப்புறம் குளிர்ந்த காலநிலைக்கு பெயர் பெற்றது. இயற்கை நிதானமாக நம்ம வந்து இங்கே தப்பித்து செல்லலாம். மல்லல்ல நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய நகரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. ஒரு அழகான நீர்வீழ்ச்சி, குறிப்பாக மழைக்காலத்தின் போது அல்லது அதுக்கு பிறகு புத்துணர்ச்சி ஊட்டும் வருகைக்கு ஏற்றது. இந்த மஞ்சரபாத் கோட்டை வந்து சக்லேஷ்பூர்லேருந்து சுமார் 52 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது தனித்துவமான நட்சத்திர வடிவ கோட்டை திப்பு சுல்தானால் கட்டப்பட்டிருக்கு. மற்றும் சுற்றியுள்ள நிலப்பரப்பின் வரலாற்று நுண்ணறிவு மற்றும் காட்சிகளை வந்து நம்ம வந்து கண்டு ரசிக்கலாம். அப்புறம் பிஸ்லி காட்காட்சி முனை முக்கியவிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த காட்சி முனை சுற்றியுள்ள மலைகளில் பரந்த மற்றும் மயக்கும் காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம்.